அன்பார்ந்த நண்பர்களே வணக்கம். வாங்க அருணா செமி கிச்சனுக்கு. இன்னைக்கு பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு இந்த ஒரு டம்ளர் எடுத்துருக்கேங்க. வெங்காயம் 3, வரமிளகாய் ஒரு 6. இந்த ஒரு டம்ளர் துவரம்பருப்புக்கு ஒரு 7 வரமிளகாய், ஒரு பூண்டு, இவ்வளோ இந்த அளவுக்கு இஞ்சி சுரண்டிட்டு கழுவிட்டு இது பண்ணிக்கணும். இது துவரம்பருப்பு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு இதோடையே மிளகாய், பூண்டு, இஞ்சி இது மூணுத்தையும் துவரம்பருப்போடையே போட்டு கொரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொரன்னு உருண்டைக்கு அப்படி தான் அரைக்கணும். ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது. நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும். இது மூணும் மிக்ஸ் பண்ணி அப்புறம் வெங்காயம் அரிஞ்சிக்கணும். இந்த ஒரு டம்ளருக்கு 3 சைஸ் வெங்காயம் இந்த சைஸ்க்கு எடுத்து வச்சுருக்கேன். அரிஞ்சு மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. உருண்டை பிடிச்சி இப்போ வைக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையானது சொல்லிடுறேன். தாளிக்க 1 பே லீஃப், 1 ஸ்பூன் இது சோம்பு, 2 பட்டை, ஒரு 4 லவங்கம். எண்ணெய் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். போட்டு நல்லா வதக்கிட்டு இது இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போடணும். இது தேங்காய், கசகசா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். வாங்க இது முதல் உருண்டை பண்ணுறது பார்த்துக்கலாம். இதுக்கு உப்பு போட்டுக்கணுமா? உப்பு போட்டு அரைச்சிக்கணும் மாவில். இதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு இருந்தால் போதும். இப்போ இட்லி உண்டானில் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதிக்குது. கொதித்த உடனே இட்லி தட்டில், மேல் தட்டில் எண்ணெயை தடவிட்டு இது உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பாட்டுக்கு நல்லா போகும். சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு கூட தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் துவரம்பருப்பு தாங்க போட்டிருக்கேன். கடலை பருப்புலாம் போடலை இதில். இது முதல் வேக வச்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ நேரம் வேகணும்? இது ஒரு 10 நிமிஷம் வெந்தால் வெந்துடும். கீழ்த்தட்டில் தண்ணி ஏறிக்கும். அதனால வைக்கிறது இல்லை. கீழ்த்தட்டில் 10 மினிட்ஸ் வேகணுமா? ஆமாம். இப்போ இந்த குழம்பை தாளிச்சிக்கலாங்க. இந்த பட்டை, சோம்பு, கிராம்பு, பே லீஃப் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். தக்காளியும் அதிலே போட்டுக்கலாம். 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1 போட்டுங்க. நீங்கள் 3 பேர் சாப்பிட்ற பதத்துக்கு சொல்கிறேன் நான். இதுலேயே மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். வதங்கிடும் நல்லா.
ரா ஸ்மெல்லாம் போட்டு இது மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கணுமா? நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு போடணும். இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு. நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். இது நல்லா வதங்கிடுச்சுங்க. தனியாத்தூள் போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன். நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் மிளகாய்த்தூள் குழம்பு கலந்த மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கணும். அது நல்லா வதங்கிடுச்சு. இந்த தேங்காயை போடு. தேங்காய், கசகசா, சோம்பு, வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ரா ஸ்மெல் போக இது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இது நல்லா வதங்கி கொதிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த உருண்டை போட்டவுடனே கொஞ்சம் அப்படியே இதுவாகிடும், செதிரிக்கிறோம். அதனால இந்த பதத்துக்கு இருக்கணும். கொஞ்சம் மேலே புதினா தூவிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம உருண்டை போட்டு ரெடி பண்ணிடலாம். இப்போ இது வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். வெந்துடுச்சுமா. இது எடுத்துடலாம். இது நல்லா ஒரு 15 நிமிஷம் வேகணும்ல? ஆமாம். இது இப்படி வேக வச்சு தான் போடணுமா, இல்லை வந்து எண்ணெயில் பொரிச்சு போடலாம்? அது வந்து வடை குழம்புன்னு பண்ணுவாங்க. எங்கள் அம்மா பண்ணுவாங்க. அது கீ ரைஸ்க்கு பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது இது வந்து உருண்டை குழம்பு. இப்படி எடுத்து தனியாக வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் இதுவானோடனே இந்த குழம்புல போடுறது. இது சில பேர் புளி குழம்பு மாதிரி லைட்டாக புளி ஊற்றி புளி குழம்பு மாதிரி கூட செய்வாங்க. அது அவங்கவுங்க பழக்கம் மாதிரி செய்கிறாங்க. இது நாங்கள் வந்து எங்கள் மாமியார் வீட்டில் இப்படி தான் பண்ணுவாங்க. அதனால் நான் இப்படி பண்ணுறேன். நல்லா சூப்பராக இருக்குங்க இது. சூடாக இருக்குது. பிடிச்சி போடணுமா? ஆமாம். இது சும்மா இது குழம்புல போட்டுடுறோம். குழம்புல போட்டு எவ்வளோ நேரம் வேகணும்? இது குழம்புல போட்டு வேக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி வெந்துடுச்சு ஆவியில். சும்மா அந்த இது குழம்பெல்லாம் டிப் ஆகி நல்லா இதுவாகும், அவ்வளோதான். சூடாக இருக்குது, அதனால் கரண்டியில் எடுத்து போடுறேன் நான். அவ்வளோதான் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொச்சிடுச்சு. நல்லா கொதிச்சோடனே இந்த உருண்டை எடுத்து அப்படியே போட்டுற வேண்டியதான். போட்டு ஒரு 2 மினிட்ஸ் போட்டு இறக்கி அப்படியே சாப்பிடலாம். கொத்தமல்லி தூவிடலாம் இது மேலே.
ஆயிடுது. இது பருப்பு உருண்டை குழம்பு. பருப்பு உருண்டை குழம்பு. இது சில பேர் புளி குழம்புல லைட்டாக புளி ஊற்றி புளி குழம்புல செய்வாங்க. அது அவங்க பழக்கம் பிரகாரம் செய்கிறாங்க. இது வந்து எங்கள் மாமியார் வீட்டில் இப்படி தாங்க செய்வாங்க. அதனால் நான் இப்படி செய்கிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், உருண்டை குழம்பு இப்படி தான் இருக்கும். ரொம்ப சுவையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அமுக்கி விடுங்க. தேங்க்யூ. நன்றி.